அதன் அடிப்படையில நீங்க இதுல என்னென்ன விடுமுறைகள் இருக்குதுங்கிறத தெரிந்து கொண்டால் எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன். பட் நார்மலா வாசிச்சு கொள்ளுங்க, ரைட்? பொதுவான விடுமுறைன்னு சொன்னா அப்படி எடுக்கிறது. அதே மாதிரி போயா விடுமுறைண்டா அப்படி. அதே மாதிரி வருடாந்த விடுமுறை எத்தனை நாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி சாதாரணமாக சுயேன விடுமுறை ஒரு வருடத்தில் எத்தனை நாள் இருக்கு. பெண்களுக்கான மகாப்பேற்று விடுமுறை என்ன அடிப்படையில் எடுக்கலாம். இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு வச்சுக்கொள்ளுங்கள். சரியா? ரைட். அடுத்தது இந்த ஊதியம் சம்பந்தமான விடயங்கள். அதாவது எங்களோட ஊதியத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும், இதெல்லாம் அவ்வளவு நீங்க டீப்பா இந்த எக்ஸாம் பர்பஸுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். அநேகமாக கேள்விகள் அதுகள்ல கேட்கப்பட்டது கிடையாது. அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது இது இந்த ஊதியத்தின் மீதான அதிகாரம் அளிக்கப்பட்ட குறைப்புகள். அதாவது சில நேரம் வந்து இந்த சம்பளத்துல இருந்து சில தொகைகளை டிடெக்ட் பண்ணுவாங்க தானே. சோ அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கிறாங்க. அது என்னென்ன வகையில இவங்க டிடெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது நார்மலா நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுதலாம். ஏற்கனவே அவங்க ப்ரீயா ஒரு முற்பணம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ப்ரீபெய்ட் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நிறுவனம் அறவிட்டுக் கொள்ளும். அதே மாதிரி தொழில் பெறுநர்களுடைய வேண்டுகோளின் பேர்ல 3ஆம் திறந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட முற்பணம், அதாவது இவரே காசு கொடுங்க எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறுவனத்திட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நாங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருப்போம். அதாவது நாங்க வாங்கின கடனை கொடுத்திருப்போம் நிறுவனத்திட்ட கேட்டு. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதே மாதிரி எங்களுக்கு வழங்கப்பட்ட உணவு, அதே மாதிரி அந்த சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வாடகை, ஏதாவது பாதுகாப்புக்கான வைப்புகள் சம்பந்தமா ஏதாவது சம்திங் ஊழியர் எடுத்திருந்தாருன்னா அதுக்காக எல்லாம் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்படியான விடயங்கள் இருக்கு. சரிதானே? ரைட். வேலையாட்களினுடைய தொழிலினை முடிவுறுத்துதல் எப்படியான சந்தர்ப்பங்கள்ல அப்படின்றத சொல்ல வேண்டிய விஷயம் தான் இவ்விடத்து இருக்கு. சரியா? இங்க பாருங்க, நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனையை குறைக்கவும் தொழில் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அங்கீகரிக்கும் ஆற்றலின் ஊடாக தொழில் பெறுநர்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலும் ஒழுக்கமீனமான முடிவுறுத்தல்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை வழங்கவும் இச்சட்டம் உதவும். அதாவது ஒரு தவறுதலான அடிப்படையில வந்து ஒரு ஊழியரை இவங்க விலக்கிட்டாங்க அப்படின்னா ஊழியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். தொழில் ஆணையாளர்கிட்ட போயிட்டு என்ன செய்யலாம், அவர் அதுக்கேற்ற மாதிரி சில விடயங்களை முன்வைக்கலாம். இப்படிதான் பிரச்சனை, இவங்க நான் சும்மா என்கிட்ட எந்தவித ஒரு அறிவிப்பும் இல்லாம என்ன வேலையில இருந்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்படியான விஷயம். அதே மாதிரி நிறுவனத்துக்கு பிரச்சனை தரக்கூடிய ஊழியர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள குறைக்கிறது சம்பந்தமாக இந்த சட்டம் பேசுது. இந்த சட்டத்துல யார் யாரெல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஆழமா எங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி யார் இந்த சட்டத்துல உள்வாங்கப்பட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இதுல பெருசா எங்களுக்கு தேவைப்படாது. ரைட். ஆனா எந்தெந்த சந்தர்ப்பத்துல தொழில் வந்து முடிவுறுத்தப்படலாம் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ஒழுக்க இனம் தொடர்பான முடிவுறுத்தல்கள். அதாவது டிசிப்ளின் இல்லாத பட்சத்துல என்ன செய்யலாம், அந்த தொழில் முடிவுறுத்தல் நடக்கலாம். தொழில் வழங்காமையால் ஏற்படுகின்ற தற்காலிக முடிவுறுத்தல், அது கொஞ்சம் எனது அவங்கள நிப்பாட்டி வைக்கிறது ஏதோ சில காரணங்களால. சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வலுவிழத்தல் அல்லது நம்பிக்கை இனம் விரிவுபடுத்தப்பட்ட அல்லது நீண்ட சுய இன விடுமுறை காரணமாக என்ன செய்யலாம், அவரை முடிவுறுத்தலாம். இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அல்லது நீண்ட காலமாக அவர் விடுமுறை எடுத்துட்டு இருக்காரு, சுகம் இல்லைன்னா அவர் என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். வர்த்தக நடவடிக்கையினை நிறைவு செய்தால் ஏற்படுகின்ற முடிவுறுத்தல். இப்ப சில ஆட்கள் வந்து இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலை முடிஞ்ச உடனே, அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே முடிஞ்சு. அதே மாதிரி நிரந்தரமான ஊழியர்களினுடைய தொகையை குறைத்தல். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நிரந்தரமாக சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் எங்களுக்கு எம்ப்ளாயி வந்து மேல் மிச்சமா இருக்கிறாங்களா அவங்களை நிப்பாட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு சில சில வேலைகள் இருக்குது, அது கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டிய விடயம். அதே மாதிரி தற்காலிகமாக அவர் என்ன செய்யறது, பணி நீக்கம் செய்யறது, ஏதாவது ஒழுக்க இன செயற்பாடு அல்லது பிரச்சனைகள் இப்படியாக வந்து அவர் என்ன செய்யலாம், ஒரு ஊழியரை நாங்க தொழில் முடிவுறுத்தல் செய்ய முடியும். சரியா? ரைட். இந்த சட்டத்துக்கு கீழே முடிவுறுத்தல் வகைப்பாடுகள் உள்ளடக்கப்படாத தொழில் முடிவுறுத்தல்கள். அப்ப எந்தெந்த சந்தர்ப்பத்துல நாங்க தொழில் முடிவுறுத்தலை செய்ய இயலாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் பெறுநர்களினுடைய தன்னிச்சையான பதவி விலகல். அவங்க என்னது தானா வந்து விலகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இந்த சட்டம் வந்து தேவையில்லை. சரியா?
அதே மாதிரி நியமன கடிதத்தில் அல்லது கூட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட திகதியிலான ஓய்வு. இப்ப இவ்வளவு டைமோட நீங்க ஓய்வு பெறீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்ய தேவையில்லை, இந்த விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. குறிப்பிட்ட காலப்பகுதி நிறைவடைந்ததன் மீதான முடிவுறுத்தல். அதாவது இந்த டைமோட உங்களோட ஜாப் முடியுதுன்னு அறிவிச்சிருந்தாங்கண்டா அத லெட்டர்ல அதெல்லாம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சட்டத்தினால் முடிவுறுத்தப்படுது. அதாவது தொழில் பெறுநர் தொழில் தரனர் பிணக்குகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல என்னது நீதிமன்றங்கள் ஊடாக சில மத்தியஸ்தம் சபைகளின் ஊடாக என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில முடிவுறுத்தல்களை செய்ய முடியும். சரியோ? சோ இந்த விடயங்கள் நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி இந்த இழப்பீடு கொடுக்கறது சம்பந்தமாக நோமலா வாசிச்சு தெரிந்து கொள்ளுங்க. கொஸ்டின் பாட்டுக்கு எங்களுக்கு பெருசா இது கேட்கறது இல்ல. எங்களுக்கு கொஸ்டினாக இந்த கைத்தொழில் பிணக்கு சட்டம் சம்பந்தமாக அதுல எப்படியான தொழில் பிணக்குகள் ஏற்படும், அதை எப்படி தீர்க்கிறதுக்கான வழிவகைகள் என்ற அடிப்படையில தான் கொஸ்டின் வாருது. பேப்பரை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். சோ அடிப்படையில பாத்தீங்கன்னா கைத்தொழில் பிணக்குகள், அதாவது தொழில் தரனர் பெறுநருக்கு இடையில தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் என்னது கைத்தொழில் பிணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்றது. அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பிணக்கானது பின்வருவனற்றோடு தொடர்பு பட்டிருக்கு. அதாவது தொழில் உயர்தரமான தொழில்களுக்கு வெளியில் இருந்த ஆட்களை நியமிப்பதால் தொழிற்சங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதன் ஊடாக. இதெல்லாம் நோமலா வாசி தெரிஞ்சு கொள்ளுங்களே தவிர இதெல்லாம் டீப்பா நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு நிறுவனத்துல பிணக்கு ஏற்படலாம், எதன் காரணமாக என்றதுதான் இந்த விடயம். ரைட், ஓகே. இதுல அந்த தொழில் ஆணையாளர்னா யாரு, அதே மாதிரி தொழில் அமைச்சர் அவர் என்ன செய்வாரு அப்படின்ற விடயங்கள் எல்லாம் நோமலா பார்த்துக்கொள்ளும். இப்ப இவ்விடத்தை எங்களுக்கு என்ன மிக முக்கியம் என்னன்னு சொன்னா, ஒரு பிணக்கொண்டு ஏற்படுதுண்டா அது தீர்க்கிறதுக்கான இந்த மாற்று தீர்வு முறைகள் அல்லது தீர்க்கும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகள் இருக்கு. இதை எக்ஸாம் பேப்பர்ல அடிக்கடி கேட்பான். சும்மா நேரடியா எழுதுறதுதான். சரியா? இணக்கத்தின் மூலம், நடுத்தீர்ப்பின் மூலம், கூட்டுடன்படிக்கையின் மூலம், தொழிலாளர் நியாய சபை மூலம், தொழிலாளர் நீதிமன்றங்கள் மூலம் என்னது டிரெக்டா எழுதுற மாதிரி தான் வரும் தவிர இதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. விளக்குங்கண்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் என்னது நோமலா வாசிச்சு தெரிந்து கொள்ளுங்க. இணக்கப்பாடுனா என்ன, அதாவது என்னது இந்த மூன்றாம் திறந்தவர் ஒருவருடைய உதவியோட தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வருவாரு. தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை முடிச்சு வைப்பார். அதே மாதிரி நடுத்தீர்ப்பு கொண்டுட்டு இருக்கு. அதாவது மத்தியஸ்தர் என சொல்லப்படுகின்ற சுயாதீன மூன்றாம் திறந்தவர் என்ன செய்வார், வருவார். வந்து அவரு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அவரு தீர்ப்பு வழங்குவாரு. அதே மாதிரி கூட்டுடன்படிக்கை, தொழில் வழங்குனர்களும் தொழில் தருணர்களும் ரெண்டு பேரும் பேசி என்ன செய்யறது, ஒரு முடிவுக்கு வாரது. ரைட். அதே மாதிரி கைத்தொழில் நீதிமன்றங்களின் ஊடாக முடிவுக்கு வாரது. அதே மாதிரி தொழில் நியாய சபை இருக்குது. இவங்கெல்லாம் ஆறுன்னு சொன்னா இந்த மாற்று பிணக்கு தீர்ப்பு முறைகளாக இருக்கு. எங்க தொழில் பிணக்குகள் டைம்ல. சரியா? அதே மாதிரி இந்த தொழில் ஆணையாளர் அதே மாதிரி தொழில் அமைச்சரும் இன்வால்வ் ஆகுவாங்க. இதெல்லாம் நோமலாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதிகமாக இந்த மாற்று பிணக்கு தீர்ப்பு முறைகள் தான் கேட்டு வாரது அதிகம். சரியா? அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு விடயமாக இருக்கும். இறுதி விஷயம்தான், இதை கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. அதாவது ஊழியர் ஒருவரினுடைய மனித உரிமைகள் மற்றும் கடமைகள். ஒரு நிறுவனத்திலயோ அல்லது ஒரு ஊழியராக இருக்கக்கூடியவருக்கு என்னென்ன உரிமை இருக்கு, அவர் இனம், சாதி, மதம், பால், அரசியல், வயது, இயலாமை ஆகியவற்றினால் பாகுபாடு பார்க்க இயலாது. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வேலை கொடுக்கணும். அதே குழந்தை தொழிலாளர்கள் அல்லது அடிமைகளாக பயன்படுத்தாது இருத்தல். அப்ப குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு ஈடுபடுத்த முடியாது. அதே மாதிரி ஒன்று கூடுவதற்கான உரிமை, ஒரு ஊழியர் என்ன செய்யலாம், பிரச்சனை வரக்குள்ள ஒன்று கூடுறதுக்கான உரிமை இருக்கு. அதே மாதிரி இரசியங்களை பாதுகாக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அதே மாதிரி தொழில் சங்கங்கள் இணைவதற்கான உரிமை இருக்கு. ஒரு நிறுவனத்துல தொழில் சங்கம் யூனியன் இருக்குன்னா அந்த யூனியன்ல சேர்றதுக்கான உரிமை அந்த ஊழியருக்கு இருக்கு. நிறுவனத்துக்கு சொல்ல இயலாது, நீ வேலை யூனியன்ல சேர்ந்தீங்கன்னா உனக்கு காசு தர மாட்டேன், சம்பளம் தர மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல இயலாது. அவருக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. செய்த வேலைக்கு சம்பளம் பெறறதுக்கான உரிமை, பணியிடத்தை பாதுகாப்பை பெறறதுக்கான உரிமை, விடுமுறை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை, இப்படியான பல உரிமைகள் இருக்குது. சரிதானே? சோ இந்த உரிமைகள் கடமைகள் எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். கொஸ்டின் பேப்பர்ல டைரக்டாக கொஸ்டின் கேட்கக்குள்ள எங்களுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு மிகவும் இலகுவாக காணப்படும். சரிதானே?
ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கொஸ்டினாக வரப்போகுது. சரிதானே? நான் வேணும் என்று சொன்னா கொஸ்டின் பேப்பர்ஸை குயிக் ரிவிஷன் ஒன்று படத்தை நான் பண்ணி விடுறேன். நீங்க என்ன செய்யுங்க, தனிப்பட்ட முறையில கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. ரைட் ரைட்டா? ஓகே, இது வந்து 2025 ஜூலை கடைசியா நடந்த பேப்பர். ஸோ அடிப்படையில பாத்தீங்களேன்னு சொன்னா எப்படி இவன் கேள்வி எடுக்கிறான்னு பாருங்க. சரியா? ஊழியர் சட்டம் சம்பந்தமாக இந்த சரிபிழை கூறுகின்ற பகுதிகளிலையும் போடலாம். அதே மாதிரி இந்த டிரெக்ட் கொஸ்டின் பகுதிகளிலையும் போடுவார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கு ரெடி ஆக வேணும். இந்த இருக்கு பாருங்க, 3வது கேள்வி. ஆண் என்பவர் 2016 ஏப்ரல் 1 வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி ஒன்றுல 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தார். அப்ப நாங்க மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2016 ஏப்ரல் 1 சம்பளம், ஆரம்ப சம்பளம் 1,00,000. அவருக்கு 2025 ஜூலை 1 பிபிஓ கம்பெனியில பணிபுரிவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. சரியா? அதன் அடிப்படையில அவரு தனது பணி விலகல் கடிதத்தை எப்ப கொடுக்கிறாரு? 2025 ஜூன் 30 நடைமுறைக்கு வர்ற வகையில அவர் இறுதி மாத சம்பளம் 3,00,000. கிராஜுவிட்டி எப்படி பார்ப்போம்? 2025 ஆண்டு வரைக்கும் எவ்வளவுன்னு பார்ப்போம். அப்ப 2016 2017 2018 2019 2020 21 22 23 24 அதே மாதிரி 25 ஏப்ரல் 2025 ஏப்ரல் 1 வரைக்கும் 9 வருஷங்கள் வந்திருக்கு. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். எஸ். அப்ப பாத்தீங்கன்னா 2016 ஏப்ரல் 1 இருந்து 2025 ஏப்ரல் 1 வரைக்கும் 9 வருடம். அங்கால எவ்வளவு நாள் இருக்குது? முடிய போகுது 2025 3/30 தான். அப்ப ஏப்ரல்னா மே மே 1 மாதம் இருக்கு. அதே மாதிரி ஜூன் ஜூலை இன்னும் 3 மாதம் அங்கே எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப அவரு 9 ஆண்டுகளும் 3 மாதங்களும் ஒர்க் பண்றதாத்தான் அர்த்தம். இங்க என்ன செய்ய மாட்டோம்? 3 மாதத்தை கால்குலேட் பண்ண மாட்டோம். அப்ப கிராஜுவிட்டி எவ்வளவு? 9 வருஷத்துக்கும் எவ்வளவு கிராஜுவிட்டி? 3,00,000 போடுவோம். 3,00,000 என்ன செய்வோம்? 2ஆல டிவைட் பண்ணுவோம். 3,00,000 2ஆல டிவைட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு 1,50,000 ரூபாய் வரும். அந்த 1,50,000 ரூபாயை நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். எவ்வளவு காலம் ஒர்க் பண்ணினாருன்னுட்டு. எவ்வளவு காலம் ஒர்க் பண்ணினாரு? 9 வருஷம். அப்ப 1,50,000க்கு 9 எவ்வளவு? 1,50,000 தர 9 13,50,000 வருதா? எஸ். அப்ப
ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இவிடத்த விடயத்தை எழுதணும். சரியா? அப்ப என்ன விடயம் எழுதுவீங்க? அவர் இறுதி ஆண்டு சம்பளம் அரைவாசி தர என்னது சேவை புரிந்த ஆண்டுகள் சொல்லிட்டு நீங்க போட்டு போட்டுத்தான் என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ல 3,00,000 தர 9 போட்டு பிரதியிட்டு போட்டு ஆன்சரை கொடுக்கணும். முதல் சமன்பாட்டை எழுதணும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா மார்க்ஸ் இவர் இதுக்கு என்னது 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? அதுக்கேற்ற மாதிரி சமன்பாட்டுக்கு மார்க்ஸ் கொடுப்பாரு, அப்ளை பண்ணினத்துக்கு மார்க்ஸ் கொடுப்பாரு, கடைசியா ஃபைனலா வந்ததுக்கு மார்க்ஸ் கொடுப்பாரு என்ற அடிப்படையில அவர் பிரிச்சு பிரிச்சு மார்க்ஸ் கொடுத்து கொள்வார். சரி, அதே மாதிரி இங்க பாருங்க 1954 ஆண்டில் 19ஆம் இலக்க கடை மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு உரித்துடைய 3 வகையான விடுப்புகள். என்னென்ன விடுப்புகள் எடுக்கலாம்? என்னென்ன விடுப்புகள் எடுக்கலாம்? இதான் இருக்கு. நம்ம பார்த்த விடுப்புகள் என்னென்ன விடுது? வாராந்த விடுமுறை, பொது விடுமுறை, வருடாந்த விடுமுறை, சுகையின விடுமுறை, பெண்களுக்கான மாப்பெற்று விடுமுறை, இவைகள் தான். என்ன ஆல்சோ இங்க பாருங்க, பணியிடத்தில் ஊழியர்களுக்கு உரித்துடைய 3 மனித உரிமைகள். கடைசியாக நாங்க பார்த்த விடயம் என்னது? அவர் இன, சாதி, மதம் அப்படின்ற அடிப்படையில பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது. ஒன்று ஊடுறதுக்கு உரிமை இருக்கு, இரகசியமை காப்பதற்கான சுதந்திரம் இருக்கு, தொழிற்சங்கத்தில் இணையறதுக்கான உரிமை, அது என்ன செய்த வேலைக்கு சம்பளம் பெறத்துக்கான உரிமை, விடுமுறை பெறத்துக்கான உரிமை, பணியிடத்துல பாதுகாப்பு பெறத்துக்கான உரிமை. இப்படித்தான் கொஸ்டின்ஸ் வரும். இது நேரடி டைப்பான ஒரு கொஸ்டினாக இருக்கு. நேரடி டைப் கொஸ்டினாக இந்த கொஸ்டின் இருக்கு. பட் நீங்க மற்ற கொஸ்டின்ஸுக்கு போனீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, இந்த 2026 ஜனவரி பார்க்கலன்னு கடைசியா நடந்தது. சாரியா. தொழில் சட்டத்தில் உள்ள பொருத்தமான சோதனைகளின் கீழ் பிரியங்கா ஒரு ஊழியரா அல்லது ஒரு சுயாதீன ஒப்பந்ததாரரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடிப்படையில இங்க என்னது? ஊழியரா சுயாதீன ஒப்பந்ததாரரா? நாங்க அந்த பரிசோதனைகளை பார்க்க வேணும். அப்ப நாங்க என்னென்ன பரிசோதனை படிச்சிருக்கிறோம்? முதலாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப கட்டுப்படுத்தப்படுறாவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதலாவது பாருங்க, அதாவது பிரியங்கா என்பவர் ஒரு மென்பொருள் விருத்தியாளர் ஆவார். இவர் ஒரு வருட உடன்படிக்கை ஒன்றின் கீழ் வரையறுக்கப்பட்ட டெக்ஸாப் தனியார் கம்பெனியில் பணிபுரிகிறாரு. அவர் கம்பெனியால் வழங்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் மென்பொருட்களை பயன்படுத்தி திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையாக நாட்கள் முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை கம்பெனியில அலுவலகத்துல பணி புரிகிறாரு. அப்ப என்னது? அவருக்கு 9 மணிக்கு வரணும், 5 மணிக்கு போகணும்னுட்டு என்னது கட்டுப்படுத்தப்படுகிறார். ஆகவே என்னது? அவர் ஒரு ஊழியர் தான். உபகரண பரிசோதனையை பாத்தீங்கன்னா என்னது? அவரு தன்னுடைய வேலையை செய்யறதுக்காக கம்பெனியினால வழங்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் மென்பொருட்கள் என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு. அப்ப என்னது? நிறுவனத்தால் வரப்படுற உபகரணங்கள் வழங்கப்படுறதுனால அவர் நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியர் தான். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பரிசோதனை நிறுவனத்தினுடைய செயற்பாட்டின் ஒரு பகுதியாக காணப்படுறாரா? அதாவது இது ஒரு டெக் நிறுவனம் தானே, ஒரு டெக் கம்பெனி தானே. அப்ப அதுக்கு என்னது? மென்பொருளா பொறியியலாளர், அதாவது சாப்ட்வேர் செய்யக்கூடிய ஒருத்தர் என்னது? டெவலப்பர் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே அவர் ஒரு ஊழியர் தான். அதே மாதிரி பொருளாதார உண்மை ரீதியான பரிசோதனை வணிகத்துக்கு நேரடியான பலன். எஸ், எப்படி? அவர் ஊழியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சம்பளத்துக்கு நிறுவனத்தால் என்ன செய்யணும்? வருமான வரி செலுத்தணும். அடிப்படையில என்னது? அவரு நிறுவனத்தினுடைய தொழிலாளராகத்தான் இருக்குகிறார். அதன் அடிப்படையில்
எல்லா பரிசோதனைகளின் வெற்றியளிப்பதன் காரணமாக ரைட் என்னது இவர் ஒரு நிறுவனத்துடைய ஊழியர் தான் என்று கொடுக்கணும். இந்த ஒவ்வொன்று இதுக்கும் கொடுத்து போட்டு தனித்தனியே கொடுத்து போட்டு எனவே இவர் நிறுவனத்தினுடைய ஊழியர் தான் என்று கொடுக்கணும். கொடுத்து போட்டு அடுத்த கேள்வி என்னது 1980 ஆண்டின் 46ஆம் இலக்க ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் கீழ் ஊழியர்கள் நன்மைகளை கோர முடியுமான 3 சந்தர்ப்பங்கள். அப்ப ETF எப்ப பெறலாம் அப்படின்னு இருக்காரு. எப்ப பெறலாம் ETF எப்ப பெறலாம்? ஓய்வூத வயதை அடைஞ்சாருன்னா பெறலாம். ரைட். அதே மாதிரி அவங்க திருமணத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க விலகுறாங்க, அவங்க ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னா பெறலாம். அதே மாதிரி மரணிப்பாங்கன்னு சொன்னா பெறலாம். நிரந்தரமாக அங்கவீனம் அடைவாங்கண்டா பெறலாம். திரும்பி வர்ற நோக்கமின்றி வெளிநாட்டுக்கு போறாங்கண்டா பெறலாம். இதுகளை தான் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 1954ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க ஊழியர் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின்படி தொழில் முடிவுறுத்தலின் கீழ் உள்ளடக்கப்படாத ஊழியர்கள் 3 வகைகளை குறிப்பிடுது. தொழில முடிவுறுத்த இயலாது. அப்ப நாங்க மேல பார்த்திருந்தோம் முடிவுறுத்தல் என்றதன் அடிப்படையில். சரி, முடிவுறுத்தல் வாய்ப்பாடுகள் உள்ளடக்கப்படாத தொழில் முடிவுறுத்தல்கள் யார் யார்? தொழில் பெறுநர்களின் தன்னிச்சையான பதவி விலகல், நியமன கடிதத்தில் அல்லது கூட்டொப்பத்தில் குறிப்பிடப்படுகின்ற திகதியிலான ஓய்வு, இப்படியான விடயங்கள் இருக்கு. அதே மாதிரி அத யார் யாருன்னு கேட்டிருக்காங்கன்னே சாரி யார் யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா இவங்க இந்த ஆக்கள் எந்த சந்தர்ப்பம் கேட்கல ஆறாறு கேட்டிருக்காங்க. ஊழியர்கள் யாராருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆறாறு 15க்கும் குறைந்த தொழில் பெறுநர்களை கொண்ட வேலை இடங்களில் வேலை செய்பவர்கள், தொடர்ச்சியாக 12 சாரி இது கிராஜுவிட்டியா இல்லையே? ரைட், கிராஜுவிட்டி ஆல் சேம் தான். பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள யாரு வரமாட்டாங்கன்றதுக்கெல்லாம் சேம் தான். அரசு உள்ளீராட்சி நிறுவனங்கள்ல புரியிறாக்கள், அரசு பாரமெடுக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றாக்கள், அதே மாதிரி அரசாங்க கட்டாய வேலை ஆணையின் கீழான வேலைகள் இருக்கிறார்கள், அதே மாதிரி சட்டமுறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் வேலை அமர்த்தப்பட்டாக்கள், ஒழுங்கை இனம் காரணமாக தொழில் முடிவுறுத்தப்பட்டாக்கள், இவங்கெல்லாம் உள்வாங்கப்பட மாட்டாங்க. இதுகள்லாம் கொஞ்சம் நம்மளா பார்த்துட்டு போனால் ஓகே. சரியா? அதே மாதிரி இன்னொரு பேப்பரை மட்டும் பார்ப்போமா? ஜனவரி பேப்பரை பார்ப்போம். 2025. இப்ப இங்க கேக்குறாங்க, தொழில் சட்டத்தின் கீழ் ருக்ஷா ஒரு ஊழியராகவா அல்லது ஒரு சுயாதீன ஒப்பந்ததாரராகவா வகைப்படுத்தப்படுவார். அப்ப இங்க பார்ப்போம். நுவான் என்பவர் ஒரு விளம்பர நிறுவனத்தை நடத்தி செல்றாரு. அவரு பொது தேர்தலில் போட்டியிட உள்ள ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு புதிய கருப்பொருள் பாடலை தீம் சாங் என்ன செய்யறாரு வடிவமைக்கிறதுக்கு ருக்ஷா என்பவரை பணிக்கமர்த்துறாரு. ருக்ஷா ஒரு சுயாதீன இசைக்கலைஞர், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் என்பதுடன் அவர் பல்வேறு சேவை நாட்டினர்களுக்கு என்னது பல்வேறு செயற்றிட்டங்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு. நுவான் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் காலக்கெடு உள்ளிட்ட பாடலுக்கான சுருக்கத்தை ருக்ஷாவுக்கு வழங்கி இருக்கிறாரு. ருக்ஷா அவரது வேலை நேரத்தை தேர்வு செய்ய சுதந்திரம் காணப்படுது. சொந்த உபகரணங்கள் மற்றும் மென்பொருட்களை பயன்படுத்தி பாடல் இசையமைப்பு பணிகளை நிறைவேற்றுறார். ருக்ஷா கருப்பொருள் பாடலை நுவானிடம் சமர்ப்பித்ததுடன் ருக்ஷாவுக்கு இந்த சேற்றிடத்துக்கு நிலையான கட்டணம் ஒன்று வழங்கப்படும். ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் நுவான் தனது நிறுவனத்தின் பல பாடல்களை வடிவமைக்கும் பணிகளை ருக்ஷாவுக்கு வழங்குறதுக்கு தீர்மானிக்கிறார். அடுத்த 6 மாதங்களுக்கு ருக்ஷா அவனுக்கு மாத்திரமே பணியாற்ற வேண்டும் எனவும் பரிந்துரை செய்திருந்தார். அந்த நுவானுக்கு வழங்கப்பட்ட ஒரு தொகுதி வழிகாட்டல்கள் ருக்ஷா பின்பற்ற வேண்டும் எனவும் நுவானின் ஸ்டூடியோ உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் முன்னேற்றம் தொடர்பில் வாராந்தம் நுவானுக்கு அறிக்கையிட வேண்டும் எனவும் அவர் மேலும் முன்மொழியப்பட்டிருந்தார். அடிப்படையில் எனக்கு சொல்லுங்க ஆபம் என்ன ஆன்சர்? ஒரு சுயாதி இந்த ஒப்பந்தக்காரரா அல்லது ஊழியரா? ஊழியர். அப்படி டிரெக்டா சொல்ல இயலாது. ஏன்?
அந்த பரிசோதனையை வச்சு எழுதலாம். பரிசோதனையை வச்சு எழுதுறதுதான். பட் நேரடியா சொல்ல இயலாத நீங்க இவர் ஒரு தொழிலாளி. ஏன் ஸ்டார்டிங்ல அவர் என்ன சுயாதீன ஒப்பந்தக்காரர் தான். இப்ப நீங்க முதல்ல சொல்லணும் இந்த இந்த விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு, அதாவது இந்த ஆரம்ப கட்டத்தில் அவரு என்னது தன்னுடைய இசைக்கருவிகளை பயன்படுத்தி என்னது அவரு சுதந்திரமாக அவருடைய நேரத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் என்ன ஒரு சுயாதீன ஒப்பந்தக்காரராக ஒர்க் பண்ணினாரு. பின்னர் ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் அவர் என்ன செய்யறாரு, இதுல 2 விடயத்தை சொல்லி இருக்கிறதுனால 2ஐயும் நம்ம கதைக்கணும். ஒரு சில மாதங்களின் பின்னர் என்னது அவரு பல பாடல்களை வடிவமைக்கிறதுக்கு அவர் ஸ்டுடியோ பயன்படுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி அறிவிக்கிறாரு. சோ அந்த அடிப்படையில அந்த பரிசோதனைகள் எல்லாம் வச்சுக்கொண்டு இவர் ஊழியர் தான்ங்கிறதையும் என்ன செய்யணும், நீங்க இவடத்தை மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரியா? அப்ப 2ம் எழுதணும். ஆரம்பத்துல அவர் ஒரு சுயாதீன ஒப்பந்தக்காரர், அதே பிறகு அவர் என்ன ஊழியராக மாறுறார். 2ஐயும் குறிப்பிட வேண்டும். என்ன 7 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3-4 மார்க்ஸ் 2-2 பிரிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ETF சட்டத்தின்படி ETF படி 3 தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. அதாவது ETF தொழிற்பாடம், EPF தொழிற்பாடம் என்ன மாதிரின்னு கேட்கிறாங்க. நம்பிக்கை இதை ETF போட்டிருக்காங்க. நம்பிக்கை ETF 3 பிரதான சாரி அதாவது ETF சட்டத்தின்படி ETF 3 பிரதான தொழிற்பாடுகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? ஜனவரி கேட்கப்பட்டிருக்கு கேள்வி. தொழில் வழங்குனரிடமிருந்து பங்களிப்புகளை பெற்றுக்கொள்றது. அதாவது தொழிலை தர்ற ஊழியர்கள் அந்த நிறுவனம் இருக்கே, அந்த நிறுவனத்திட்ட இருந்து என்னது அந்த 3% அற விட்டு கொள்வாங்க. அனைத்து அங்கத்தவர்களிடமிருந்தும் அங்கத்துவ கணக்கொன்றினை பராமரிப்பாங்க. அப்ப யார் யாரெல்லாம் ETF ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட காசு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. பணத்தினை மீளப்பெறு கோரிக்கைகளை செலுத்துது. அப்ப பணத்தை கோரினாங்கன்னா அவங்களுக்கு மீள செலுத்துறது. அங்கத்தவர்களுக்கான நலன்புரி திட்டங்களை நிர்வகிக்கிறது. தவறிழைத்தவர்களை என்னது கண்காணித்தலும் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. கட்டணம் அறவிடுவாங்க. அதாவது லேட் பேமெண்ட் செய்யற நிறுவனம், அதே மாதிரி ஊழியர்களுக்கு சரியான முறையில ETF செலுத்தாத ஆட்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. வெவ்வேறு தொழிற்பாடுகளின் கீழ் நிதியின முதலீடு செய்வாங்க. ஏன் நிறைய தொகையான காசு வச்சிருப்பாங்க, அதை முதலீடு செய்வாங்க. அதுல இருந்து ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஒவ்வொரு வருட இறுதியிலும் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்குமான இலாப பங்கை என்ன செய்வாங்க, அடிப்படையில கொடுப்பாங்க. ஏன் அவங்களோட பணத்துல தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க. சோ இதுதான் இதுல ETF பிரதான தொழிற்பாடாக இருக்கும். சோ இப்படியான கேள்விகள் தான் உங்களுக்கு வரப்போகுது. சோ சொல்லப்பட்ட விஷயங்களை, மெயினாக சொல்லப்பட்ட விஷயங்களை எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டீங்கன்னு சொன்னா ஓகே. இவ்வளவு தான் உங்களுடைய தொழில் சட்டமாக இருக்கு. மீதமாக ஒரு 2-3 அலகுகள் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டோம்னா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், அவ்வளவு பெருசா டீப்பா பாக்குறதுக்கு இல்லை. ஒரு 2-3 கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஸோ படிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம மீட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எப்ப உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். குயிக்காக 2-3 செஷனை போட்டுட்டு முடிக்கிறதுக்கு தான் பிளான். ரைட்? ஓகே.